ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு ஓல்டு கேன் கலெக்ஷன் அனிஷ். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்துட்டு ஓல்டு கேன் கலெக்ஷனில் வந்துட்டு 10 ரூபி காயின் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஓல்டு கேன் கலெக்ஷன்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போடுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்துறது ஓல்டு காயின் கலெக்ஷனில் இது 10 ரூபி காயின். இந்த காயினுக்கு பின்னாடி ஒரு புகைப்படம் இருக்குது. அது என்ன புகைப்படம்னு பாருங்கள். இது வந்து மகாத்மா காந்தியோட புகைப்படம். மகாத்மா காந்தி வந்துட்டு நமக்கு சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை வைத்தவர். அக்டோபர் 2, 1869 இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அவர் பிறந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து விடுதலைக்காக போராடியவர். இது சத்தியாகிரகம் அப்படி அந்த ஒரு எப்படி சொல்கிறது அறவழி போராட்டத்தில் வந்து இவர் முன்னிலை நடத்தியவர். இவர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சின்றாங்களா, அவங்க ஆட்சியை வந்து இவர் எதிர்த்து நின்று போராடிய ஒரு தனி மனிதர். அதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சில தலைவர்கள்லாம் வந்து உருவாங்கினாங்க. இவரை வந்து நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த மறாத வருஷமே 1948 ஜனவரி 30 வந்துட்டு இவங்களை வந்து டெல்லியில் வச்சு சுட்டு கொள்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் இறந்ததுக்கு பின் தேசத்தின் தந்தையாக போற்றப்படுகிறது நம்ம மகாத்மா காந்தியை. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மகாத்மா காந்தி எப்படின்னா ஒரு தனி மனிதராக பிறந்து அவருக்கு இணையாக யாரும் வராத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து அது மறாத வருஷமே அவரை உயிரை விட்டு நம்ம இந்தியாவின் ஒரு பெருமை வாய்ந்த மனிதராக வாழும் ஒரு அற்புத மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மகாத்மா காந்தி. இன்னும் வந்து எல்லார் மனதில் மகாத்மா காந்தி அப்படி என்றால் சுதந்திர போராட்ட தியாகி என்று நல்லா அச்சிடப்பட்ட ஒரு வார்த்தை, அதாவது உச்சரிக்கப்பட்ட ஒரு செயல்னு சொல்லலாம், வார்த்தைன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பாடுபட்டார். என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மறாத வருஷமே இறந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20-30 வருஷம் இருந்திருந்தாருன்னா இன்னும் நம்ம வந்து இந்தியாவிற்கு நல்ல பெருமையை சேர்த்து கொடுத்துருப்பாரு. எல்லா வகையிலையுமே நம்ம இந்தியாவை நோக்கி எல்லாருமே வந்து அடிமையாக்கப்பட்டிருப்போம். நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.